எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவரை தளபதி விஜய் அவர்களை தமிழக மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக மாற்றம் நிச்சயமாக வரணும். 75 வருஷமாக 54 வருஷமாக மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை மாற்றி ஆகணும் முக்கியமாக அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு தலைவரை, மக்களுக்கான ஒரு தலைவரை தமிழக மக்கள் வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண விதமாக திரையுலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் கொடிகட்டி பறந்த உச்ச நட்சத்திரமாக அதிக சம்பளம் வாங்கின விஜய் அவர்கள் சினிமா துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தாங்க. மக்கள் விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்றாங்க. திமுக விஜய் அவர்கள் மேலே என்ன தான் எவ்வளோ பழிச்சுமைகளை போட்டாலுமே தமிழக மக்கள் அவங்கள அடுத்து மேலே மேலே கடந்து போக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த திமுகவில் இருக்கக்கூடியவங்களால், அது முன்னாள் துணை முதல்வராக இருக்கட்டும், இல்லை முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா முன்னாள் அமைச்சர்கள், திமுகவோட முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருனாலையும் ஏற்றுக்க முடியல, தூங்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அவங்க தூங்கும்போது கூட, தூக்கத்தில் கூட விஜய் தான் சொல்லிட்டு தூங்குவாங்க போல். அந்த அளவுக்கு முற்றிலும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி திமுக கட்சி ஆகிட்டாங்க. அதனால் யார் மேலே எப்பேற்பட்ட புகார்களை அவங்க மேலே கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல், ஏன்னா புத்தி மழுங்கி போனாலும் சுயநலவை இழந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் புதுசாக யோசிக்க தோணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. மற்றவங்க திமுக கட்சியில் யார் என்ன பண்ணுறாங்க, எதனால் நம்ம ஆட்சியை இழந்தோம், எதனால் மக்கள் நம்மளை தூக்கி போட்டாங்க, தூக்கி எரிஞ்சாங்க அப்படிங்கிறத அதையும் அவங்களால் சிந்திக்க முடியாது. இப்போ அடுத்து இன்னொரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி எதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வரணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பதவி பிரமாணம் செய்கிறாங்க இல்லையா, அதாவது ரகசிய பிரமாணத்தை வெளியில் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் மேலே வழக்கு தொடர்றதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் உங்கள் கட்சியில் திமுகவில் சபரீசன் யார், அவரெலாம் எதுக்கு சட்டசபைக்கு வரணும், தலைமைச் செயலகத்துக்கு வரணும்? அவர் எப்போ பார்த்தாலும் தலைமைச் செயலகத்தெல்லாம் அதிகமாக பார்த்துருக்குறாங்க. திமுகவுக்கு புத்தி மழுங்கி போனங்காட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, திமுக கட்சிக்காரங்களும் தெரியல.